السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணைக்கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உலகெங்கிலும் இருந்து இந்த செய்தியை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய ஆஷிகீன்களே, மாதிஹீன்களே, அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 1431 வருடத்தினுடைய 9வது ரமலானுடைய தினத்தில் வித்ரியாவுடைய மஜ்லிஸில் ஜும்ஆவுடைய தினத்தில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅத் தாபியீன்களும், அவுலியாக்களும், ஷுஹதாக்களும், இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, வித்ரியா என்ற அந்த காவியத்தை பொதுவாகவே நாம் சொல்லி காட்டுவது கண்மணி நாயகத்தினுடைய புகழ்வாக்களை யாத்து தரக்கூடிய முத்திரை மிக்க வித்ரியா காவியம். வித்ரியா காவியத்திற்கு நிகராக ஒரு காவியத்தை நாம் சொல்லிவிட முடியாது என்ற அளவுக்கு கண்மணி நாயகத்தை அங்கமாக புகழுகிற சதகத்துல்லா அப்பா அவர்கள் தான் புகழ்வதை குறைபட்டுக் கொள்வார்கள். நான் ஒன்றும் அப்படி புகழவில்லை நாயகமே, எனக்கு புகழவும் தெரியவில்லை நாயகமே என்பார்கள். அங்கமாக புகழ்ந்துவிட்டு எப்படியெல்லாம் புகழ வேண்டும் என்று ஆய்வு செய்து புகழ்ந்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அரஃப்து குசூரி அன்மதிஹி முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃப்து நான் விளங்கிக் கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன், நான் தெளிவாகவே விளங்கிக் கொண்டேன். குசூரி என்னுடைய குறையை நான் விளங்கிக் கொண்டேன். யார் சொல்லுகிறார்?
ஷரஹு புலி, மாதிஹுர் ரசூல், சதகத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அரப்து குசூரி, என்னுடைய குறையை நான் விளங்கிக் கொண்டேன். எந்த விஷயத்தில் தெரியுமா? அன் மதீஹி முஹம்மதி, என் உயிரினம் மேலான கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய விஷயத்தில் உள்ள என் குறையை நான் விளங்கிக் கொண்டேன். அது விளங்கியவர்களுக்குத்தான் விளங்கும். நாம் ஒரு புருதாவை ஓதிவிட்டு சொல்லலாம், நாம் மதுஹு பாட்டுகளை பாடிவிட்டோம் என்று நிறைவடைந்து விடலாம். ஆனால் ஹதீஸை விளங்கி, இல்மை விளங்கி, குர்ஆனை புரிந்து கொண்டு, சர்ஃபு நஹ்வு கவிதையினுடைய இலக்கண இலக்கியங்களை விளங்கிக் கொண்ட அப்பா அவர்கள், என் கவிதையை முழுவதையும் நான் செலவிட்டேன், ஹதீஸில் இருந்து ஆதாரங்களை எடுத்து திரட்டி கவிதைகளாக வார்த்தெடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் நான் தந்தவைகளெல்லாம் குறையே. ஏன் தெரியுமா? குறையே இல்லாத கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ இறங்கி இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திய கண்மணி நாயகத்தை நாம் புகழ்ந்து நமக்கு என்ன ஒன்றுமே தெரியவில்லை. புகழ்ந்து புகழ்ந்து பார்த்தால் நாம் புகழ்ந்ததெல்லாம் குறைவாகத்தான் தெரிகிறது. என்ன தெரியுமா? நான் வெறுமனே சொல்லவில்லை, ஸரஃப்து இலைஹி தாக்கதி வ தஅம்முதி, நான் புகழ்ந்து குறை செய்து விட்டேன் என்றால் ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன் என்றல்ல. சரஃப்து இலைஹி தாக்கதி, என்னுடைய கல்வி, ஞானம், என்னுடைய முயற்சி, என்னுடைய தௌஃபீக் அத்தனையும் செலவழித்து விட்டேன் அதிலே. வ தஅம்முதி, என்னுடைய முழு ஆற்றலையும் செலவழித்தேன். அதிலே கடுமையான முறையிலே ஈடுபாடையும் நான் செலவழித்து விட்டேன். கரஃப்து, என்ன நடந்தது தெரியுமா? கரஃப்து பிபஹரில் ஃபضل மதிஹி வ மஹ்மதி, கரஃப்து, நான் மூழ்கி விட்டேன், பிபஹரில் ஃபضل, கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பு என்ற கடலிலே நான் மூழ்கி விட்டேன். மதிஹி வ மஹ்மதி, என்னுடைய மதுஹு, என்னுடைய புகழ்பாக்கள் என்ற கடலில் நான் மூழ்கி விட்டேன். யா அல்லாஹ், எங்களுக்கும் அந்த தௌஃபீகை தந்தரல் புரியா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகத்தை மனதார புகழ்ந்து, எங்கள் உள்ளம் நிறைய புகழ்ந்து, எங்கள் மதீனா மாமன்னரை எங்கள் மனக்கண் முன்னாலும் எங்கள் வெளிக்கண் முன்னாலும் கண்டருள் புரிந்து, நாயகமே உங்களை புகழ்ந்தோம், உங்களுடைய கவிதைகளை படித்தோம், ஆனால் அந்த கடலிலே நாங்கள் மூழ்கிவிட்டோம், எங்களுடைய தாக்கத்தை எல்லாம் செலவழித்து விட்டோம் என்று அப்பா சொல்லி காட்டுவதை போல அந்த தௌஃபீகை எங்கள் இதயங்களுக்கும் தந்துவிடு ரஹ்மானே யா ரசூலல்லாஹ். அப்பாவிற்கு அருள் வாக்கு தந்தவர்களே, எங்கள் ஊரில் பலர்களுக்கு அருள் வாக்கை தந்த நாயகமே, எங்களுக்கும் அந்த புனிதம் மிக்க பாக்கியத்தை தாருங்கள் என்று நாம் கேட்கிறோம். எங்கள் மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை அருளி எங்கள் மக்களை எல்லாம் ஆஷிகே ரசூல்களாக, மாதிஹே ரசூல்களாக, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மாவீரர்களாக உருவாக்கி தந்தருள் புரி என்பதை தான் அல்லாஹ்விடத்திலும் வேண்டுதலாக வைக்கிறோம். எங்கள் கண்மணி நாயகத்திடத்திலே இஸ்திகாசா என்ற முறையிலே வேண்டுதலாக வைக்கிறோம். இதற்கு ஹதீபுல் பக்தாதி அப்பா அவர்கள் நிறைவு தருகிறார்கள். 3 அடியை அப்பா சொல்ல, நான் தோற்றுவிட்டேன், நான் செலவழித்ததெல்லாம் குறைவுதான், என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து விட்டேன், அந்த கடலிலே நான் மூழ்கிவிட்டேன் என்றால் அப்பா பக்தாதி அப்பா அவர்கள் வருகிறார்கள். தரஃப்து துமூஅல் அவுனி ஷௌகல் லி அஹ்மதி, தரஃப்து, நான் ஓட்டிவிட்டேன், துமூ அல் ஐனி, கண்ணினுடைய கண்ணீரை நான் ஓட்டிவிட்டேன், ஷௌகல் லி அஹ்மதா, என் கண்மணி நாயகத்தின் மீதுள்ள பேரின்ப காதலில் அவர்களை தேடி 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 என் கண்ணீரை நான் செந்நீராக ஓட்டிவிட்டேன் என்று பக்தாதி அப்பா அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். என்றால் காணாமல் போன மகனை, காணாமல் போன கணவனை, காணாமல் போன பெற்றோரை, காணாமல் போன முக்கியமான பொருளை காண தேடி 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 சிலர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். என் மகன் காணாமல் போய்விட்டான், அவன் எங்கிருக்கிறானோ, ஹயாத்தோடு இருக்கிறானோ இல்லையோ என்று வேதனைப்படுவார்களே.
அதே போன்று அப்பா அவர்கள் நினைவுபடுத்தி தருகிறார்கள், பகதாதி அப்பா, நான் என் கண்மணி நாயகத்தை தேடுகிறேன், மதீனா